முதல் நாள்ல இருந்து ஒரு பெரிய படம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஒரு நல்ல படம் எடுக்க போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபர்ஸ்ட் டே நரேஷன் கேட்டப்போ அந்த அந்த நிமிஷத்துல இருந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப்புமே பாசிட்டிவா மட்டும் தான் இருந்துச்சு. அது டீமா இருக்கட்டும், அது உள்ள கிரியேட் ஆன ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் அந்த வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரிதிங் அபௌட் தட். அண்ட் ஜிவி இப்பதான் சொன்னாரு, எப்படி நம்ம பேசின மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிவி ஆன் போர்டு வந்த அன்னைக்கு அகெயின் இது நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அன்னைக்கு ஹி டெக்ஸ்டட் மீ, இட்ஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர் அண்ட் ஐம் வெரி வெரி கிளாட். நாங்கள் அப்பப்போ பேசும்போது பேசிக்குவோம், வந்துரும்ல பேப்பர்ல இருக்கிறது சிவா நம்மளுக்கு நரேட் பண்ணது ஸ்கிரீன்ல வந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய ஹீரோவோட படம் அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸ்ல ஏதேனும் மாற வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஒரு பிளாக்கேஜ் ஒன்று சின்னதா இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒர்க் பண்ணும்போது இல்ல, சிவா சொன்னதுதான் ஸ்கிரீனுக்கு வருது, அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் படமா ஆகுது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஒரு மாதிரி கம்ப்ளீட் சரண்டர் ஃப்ரம் த என்டையர் டீம். ரொம்ப ரிமோட்டான ஒரு இடத்துல, நெட்வொர்க் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் எல்லாரும் போய் தங்கி இருந்து அந்த ஊராவே மாறி, அந்த ஊர் மக்களாவே மாறி, ஐ திங்க் அது வந்து ஸ்க்ரீன்ல நிறைய காமிச்சது. நேத்து when I watched the film ஸ்க்ரீன்ல, first of all இருமுடி டீம், I would like to welcome you guys to Chennai, to Tamil Nadu on behalf of us. Last night I watched the film theaterல. People, the auditorium loved us. They laughed with us, they smiled with us, they cried, they erupted and they celebrated the film. I was very very happy and proud to be part of that. ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் நேத்து. ஒரு ஹார்ட்லி ஒரு வருஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ். சிவா நான் போன செப்டம்பர் அக்டோபர்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன் நம்ம, இல்ல ஒரு வருஷம் கூட இல்லை. ஆனா ஒரு ரொம்ப அழகான ஒரு பெரிய ஜேர்னியை வந்து ஒரு டீமா புல் ஆஃப் பண்ணது வாஸ் அ வெரி வெரி ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஷுட் சே. வித் விஷ்ணு ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் சிவா, என்ன இவர் எல்லா லாங்குவேஜும் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. ஒரு டிஃபிகல்ட்டான ஜியாகிரஃபியில் யூ புல்ட் ஆஃப் எல்லாரையுமே, த என்டையர் டீம் மேட் அஸ் கம்ஃபர்டபுள். It was a very very beautiful journey with you guys and I would like to thank you each and every one who belongs to this team. ஜிவி இல்லைன்னா நான் ஒரு நடிகனாக இருக்க முடியாது, நான் ஒரு இயக்குனராக இருக்க முடியாது. இன்னைக்கு லிரிசிஸ்ட்ன்ற ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப போராட வேண்டியிருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஜிவி. தெரில நண்பா, லாஸ்ட் ஒரு 4 நாளாகவே நம்ம அடிக்கடி இந்த மாதிரி மீட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்டட் ரவி தேஜா காரு, ஹியூஜ் 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 ஃபேன் ஆஃப் யோர்ஸ். இவ்வளோ படம் பார்த்துருக்கேன் உங்களது. அதாவது நம்ம கண்ட கனவு பலிச்சதுன்னா அது ஒரு த்ரில், காணாத கனவு ஒன்று பலிக்குதுன்னா அது நான் உங்கள் படத்தில் தமிழில் பாட்டு எழுதினது. ஸோ ஐ ரியலி ஃபீல் வெரி ப்ரவுட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். வெல், ரவிசங்கர் சார் சொல்லும்போது ஐயப்பாவோட பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை உண்மையிலேயே ஃபீல் பண்ண ஒருத்தன் நான். ஏன்னா இந்த படத்தோட முதல் பாட்டு, இந்த கட்டு பாட்டு வந்து அப்போ நான் ஒரு 4-5 பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஜிவி சார் உங்கள் நம்பர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சிவா சாருடைய கோ டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். சார் பாட்டு அனுப்புகிறேன், கேட்டுட்டு கூப்பிடுங்க அப்படின்றது. நான் ஓப்பன் பண்ணால் அந்த சுவாமியே சரணமையப்பான்னு அந்த சரண கோஷம் வந்துச்சு. நான் ஒரு செகண்ட் காரில் இருந்தேன். கார் நிறுத்திட்டு அப்படி ரைட்டில் திரும்பி பார்க்குறேன். எக்ஸாக்ட்லி ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவில் வாசலில் நான் நிற்கிறேன் இந்த பாட்டை நான் ட்ராக் கேட்கும்போது. நான் உடனே காரை விட்டு இறங்கி ஈவினிங் 7 மணி இருக்கும். நான் உள்ள கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து நான் அவருடைய கோ டைரக்டருக்கு அமிச்சேன். சார் இது எப்படின்னு தெரியல, இது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது சார், இது நல்லா வரும்னு எனக்கு தோணுச்சு. நான் அந்த பாட்டு அடுத்த நாள் அமிச்சோம். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பட் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த படத்தை இன்னும் தியேட்டரில் இன்னும் நிறைய பேர் பார்க்கணும். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா தமிழ் படத்தோட இன்னும் பெருசாக கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஜிவியோடைய ஸ்டுடியோவுக்கு அடிக்கடி போகிறவன் அப்படின்றதுனால இந்த படத்தை நான் பாதி ரீரெக்கார்டிங்லேயே பார்த்துட்டேன். அந்த ரீரெக்கார்டிங்கில் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் கொடுத்த ஒரு உணர்வு வந்து சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சில படங்கள் மட்டும்தான் அந்த ரீரெக்கார்டிங்கில் பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப பெருசாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா இந்த படத்தில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். அந்த 3 பாட்டுமே கதையோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாட்டு. எஸ்பெஷலி இந்த கடைசி பாட்டு ஒன்று எனக்கு இட் ஸ்டேஸ் வித் மீ ஃபார் எவர். அப்படி ஒரு பாட்டு அது. அந்த பாட்டு மாதிரி ஒரு ஹார்ட் ரென்ச்சிங் சாங் நான் இது வரைக்கும் எழுதினது இல்லை. அந்த மாதிரி ஒரு பாட்டு அது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் சிவா காரு அந்த படத்தில் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ
அண்ட் இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, அவருடைய குஷி ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் லக்கி மேனும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நானும் என் அசிஸ்டன்ட் டேரக்டரும் தேட்டர் வாசல் இருந்துட்டு இருப்போம். யாராவது யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா சத்தியமாக நம்ம படத்துக்கு வர மாட்டாங்கடா, குஷிக்கு தான் போவாங்க. ஃபேமிலி வந்தால் தான் நம்ம படத்துக்கு போவாங்க. கடைசியில் ஃபேமிலியே அவங்க படத்துக்கே போனாங்க. பட் ஸ்டில் லக்கி மேன் டிட் வெல். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதையெல்லாம் தாண்டி எனக்கு இந்த மேடை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இன்னைக்கு நீங்கள் பார்க்குற பிரியா பவானி சங்கர் கண்ணில் நிறைய கனவோட ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ரொம்ப சேர்ந்து சுற்றின நாட்கள்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு பிரியா கண்ணில் சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டோட நான் பார்க்குறேன். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ பிரியா. ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஆல் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். அண்ட் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் பிளாக் பஸ்டர் இஸ் சம்திங் விச் இது நம்ம திருப்பி இப்படி இணையணும் அப்படின்றது லைஃப்பில் ஒரு பெரிய மேஜிக் மாதிரி நான் நினைக்கிறேன். Coming to our Irumudi Kattu film, first thing I wanted to tell you is my director, when he came up with this story, I was literally shocked. Three different genre, three different layers. How can it be in a one movie? One is a thriller genre, thriller layer. One is intense family drama, and other thing is devotional thing. All these three in one subject, I thought it is almost impossible. It can't really gel well and all these things. But he has given me, that was my first shock about this film. He has narrated a beautiful story with what we call seamless things, and I was blown away. Then we thought like, who to cast in, who can do all these three, do justice to all the three layers. Then there is no, we didn't take much time. There is only one and only our Mass Maharaja Raviteja Garu. He has done a fabulous job for our vision and our belief. See, one by one, all the strengths have been added. Heroine Priya, she has done a fabulous job, and you watch the film, those who didn't watch the film, you will really love her. ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நானும் லிரிக் ரைட்டர் வேணுகோபாலும் பேசிட்டு இருந்தோம். அப்போ ஜென்ரலாக மீட்டிங் ஏதாவது ஒரு கூட்டம் கிட்ட வரும்போது ஒரு சவுண்டு கேட்கும், சுவாமியே அப்படின்னு கேட்டால் அந்த சத்தம் கேட்டாலே எல்லாருடைய டைவர்ஷன் இதாகி ஒரு இதில் அப்படி செட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி நேத்திக்கே ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் கேட்ட இந்த சத்தம் இன்னை வரைக்கும் எல்லாம் கண்டினியூ ஆகி அப்படி சும்மா கலெக்ஷன் போயிட்டே இருக்கு படத்தில். அந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி கொடுத்த தயாரிப்பாளர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவர்களுக்கும், இயக்குனர் சிவா நிர்வாணம் அவர்களுக்கும், மாஸ் மகாராஜா அவர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மைத்ரி மியூஸோட நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருக்கேன். வீரசிம்மா ரெட்டி தமிழ் நான் தான் சார் பண்ணேன். அப்புறம் குஷி சிவா சாருடைய படத்துக்கும் நான் தமிழில் வசனம் எழுதினேன். சார் சொன்ன மாதிரி அவர் மணிரத்னம் சார் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாரு. நான் மணிரத்னம் சாரோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பொன்னின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கான்டாக்டா எங்களுக்கு 2 பேருக்கும் அந்த ரோஜா அந்த குஷியில வர மணிரத்னம் சாங் இருக்கும் இல்லையா, அது கேட்டால் அப்படி ஒரு இதாக இருக்கும். அவர் மிகச்சிறந்த ஒரு கவிஞர். அவர் ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லாமல் நல்ல கவிஞர். அவரோட நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஃபேமிலியில் நடந்த சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். லாஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது கூட சொன்னார். அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இந்த இருமுடி கட்டு படம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க படம் பார்த்துருப்பீங்க நீங்க ப்ரெஸ் ஷோல. இப்ப நிறைய பேர் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, ஒரு ஃபாதர் அண்ட் சன் டாட்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுல இந்த படத்துல ஒரு 3 ஃபாதர் இருப்பாங்க. அந்த 3 ஃபாதர் லேயர்ல தான் அது போயிட்டே இருக்கும். ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும், அதாவது என் பொண்ணை நான் இப்படிதான் வளர்ப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர். இன்னொரு அப்பா பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற ஃபாதர். இன்னொரு ஃபாதர் இருப்பார், ஒரு பேட் ஃபாதர், அது அஜய் கோஷ் கேரக்டர். இந்த 3 கேரக்டருக்குள்ள அவர் சொன்ன மாதிரி இருமுடியில் 3 முடி போட்டு ஒரு 3 முடிச்சு போட்டு இது பண்ணியிருப்பாங்க. படம் மிகச்சிறப்பாக வந்திருக்கு. பல சீன்கள் அப்படியே சொல்லிட்டே போகலாம். அதில் நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்துட்டு நான் சிவா சார்ட்ட சொன்னேன், சார் அந்த சாய்குமார் சாரும் ரவிதேஜா சாரும் கிளைமாக்ஸில் பேசுவாங்க ஒரு சீன். நீ உன் பொண்ணை என் பொண்ணை நீ உன் பொண்ணா நினைக்கலையான்னு கேட்பார் ரவிதேஜா சார். அப்போ அவர் சொல்லார், எதுக்குடா நினைக்கணும் அப்படிங்கும்போது, நீ ஒரு பொண்ணாவாடா வளர்த்த அப்படின்னு ஒரு டைலாக் ஆரம்பிக்கும். ஒரு பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும் அது வேணாம் சார் வேணாங்கிறாரு. ஸோ அந்த சீனை நீங்க தியேட்டர்ல தயவு செஞ்சு பாருங்க. படம் எல்லா சைடு மாசஸ் எல்லா இதுவும் இதாக இருக்கு. இந்த படத்துக்கு பெரிய பிளஸ்ன்னு சொல்றது ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி திரு ஜிவி அவர்கள் பாட்டு ஒவ்வொன்றும் அப்படி இருக்கு. வழக்கமாக ஐயப்பன் பாடல்கள்னாலே ஒரு கிக்கு இருக்கும், ஒரு மூடு இருக்கும். இந்த படத்துல 3 பாடல்கள், மல்லிகைப்பூ பல்லக்குன்னு ஒரு பாட்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வேணும் பாலாஜி எழுதின கட்டு இருமுடி கட்டு, இந்த பாடல்கள் எல்லாமே சும்மா கூஸ் பம்ப்ஸா இருக்கு.
ஸோ படம் எல்லா வகையிலையும் பார்த்த எல்லாரும் திருப்தியா இருக்கு. நீங்களும் பார்த்துட்டு படத்தை என்ஜாய் பண்ணுங்க. Tamil cinema gave me so much of knowledge, emotion, and the celebration. So, when I become director, I did Ninnukori. I have a dream, like how Shankar sir, Maniratnam sir do films. They will release in Tamil, and we will wait like anything before the film release, even 1 month prior. We are waiting for Shankar sir films at the times madly, Maniratnam sir and all. So after I became director, me also felt someday my film will come to Tamil Nadu, Madras, and people should look up to me. Like Shivanavana film came, so we should watch it. But for one film, at least one film should work like anything. So fortunately, my last film, Kushi, earlier film Kushi, Vijay Devarakonda garu and Samantha garu film, and Maitri production only, it made very good money. It got some respect. The songs and all went so well with the support of my writers, respected writers, Balaji garu and Vivek garu and Balaji garu. So for Kushi, it happened to one level. Then when I was started writing Irumudi, I narrated the script to Ravi sir. And once we are done with the shoot, and there is a discussion about how many languages we can go. I said, sir, first only Tamil, sir, first language. Then after that, we'll see remaining how many languages we can make. But first Telugu and Tamil we will do. At that time, I thought this film will work nicely in Tamil.